என் அன்பு குழந்தையே, இன்று இந்த பிரித்யங்கரா என்னை மதித்து இந்த வாக்கினை கேட்கும் பட்சத்தில், என் தங்கமே, உன் அம்மா நான் உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை நிச்சயமாக நடத்தி காட்டுவேன். விளையாட்டாக நினைத்து என் பிள்ளை நீ இந்த பதிவினை கடந்து விடாதே. என் தங்கமே, அதிசயம் என்பது எப்பொழுதாவது தானே வாழ்க்கையில் நடக்கும். உன் வாழ்க்கையில் இந்த அதிசயம் நடக்கும் என்றால், என் பிள்ளை, நீ உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். என் பிள்ளை, நீ செய்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய முயற்சி உனக்கு மிக பெரிய வெற்றியினை கொண்டு வந்து உன் கைகளிலேயே சந்தோஷமாக கொடுக்கப் போகின்றது என்று அர்த்தம். என் தங்கமே, இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான முழுமையான சந்தோஷங்கள் எல்லாமே உன்னை வந்து சேர வேண்டிய காலகட்டத்தில் இந்த பிரித்யங்கரா உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கிறேன் என்றால், அம்மா வந்ததற்கான முழுமையான காரணத்தை என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, எப்படியாயினும் இந்த வாழ்க்கையில் நமக்கானதை செய்து முடித்து விடலாம் என்று எண்ணுகின்ற உன்னுடைய மனது, உன்னுடைய உறுதியான இந்த மனது, இந்த அம்மாவினுடைய அன்பினை உனக்கு முழுமையாக பெற்று கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, இந்த பிரித்யங்கரா உன் வாழ்க்கையில் முழுமையாக நிறைந்து நிற்கின்ற நேரம் இது. அம்மா பேரதிசயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி காட்டப் போகின்ற நேரம் இது. என் தங்கமே, எல்லாவற்றிற்கும் ஒரு பலன் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற அதிசயம் உன்னை சார்ந்தவர்களாலேயே நடத்தப்பட போகின்றது என்பதை கேட்டால் இன்னமும் என் பிள்ளைக்கு மனதிற்குள் சந்தோஷத்தை உருவாக்கும் அல்லவா? ஏனென்றால் துரோகங்களும் எதிரிகளும் சுற்றி இருக்கின்ற நேரத்தில் ஒருவரால் நமக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது என்றால் அதை நினைத்து என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சி அடையத்தானே செய்வாய். மனதிற்குள் உனக்குள் நீடித்திருக்க வேண்டிய சந்தோஷங்களை எல்லாம் சுற்றி இருப்பவர்களால் பறிகொடுத்து விட்டாயல்லவா? சுற்றி இருக்கின்ற உறவுகள் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த நேரத்திலும் சில உறவுகள் உனக்கு உறுதுணையாக இருந்தார்கள். என் தங்கமே, இத்தனை நாட்களும் இந்த பிரித்யங்கரா உன்னை சுற்றி இருக்கின்ற தீய சக்தியை மட்டுமே எடுத்து உரைத்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் இன்று அம்மா உன்னை சுற்றி இருக்கின்ற நல்ல உறவை பற்றி உனக்கு சொல்கின்றேன். என் தங்கமே, எல்லோரையுமே நாம் தவறாக நினைத்துவிட முடியாது. அதில் ஏதேனும் ஒருவர் சற்று வித்தியாசமாக இருப்பார். இவர்களினுடைய மனநிலையிலிருந்து அவர் சற்று வித்தியாசமாக இருப்பார். உனக்கு ஏதேனும் மிக பெரிய உதவிகளை செய்யாவிட்டாலும் ஒரு சிறிய அளவிலாவது உனக்கு உதவிகளை செய்து கொடுத்திருப்பார். இவர்கள் மூலமாக நீ உன்னுடைய வாழ்க்கையில் அடைந்திருக்கின்ற பலன்கள் அதிகமாக இல்லை என்றாலும் சொல்கின்ற அளவில் ஒரு சிறு பலன்களாவது இவர்கள் மூலமாக உனக்கு கிடைத்திருக்கும். ஆனால் இவர்களிடத்தில் இருக்கின்ற ஒரு மிக பெரிய பின்னடைவு என்ன தெரியுமா? என் தங்கமே, உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுப்பார்கள். அந்த விஷயத்தை பற்றி கொண்டு நீ மேலேறி வந்து விட்டாய் என்றால் அதன் பிறகு ஏன் சொல்லிக் கொடுத்தோம் என்று யோசிப்பார்கள். எதற்காக தெரியுமா? இங்கிருக்கின்ற சிலர் மற்றவர்கள் வாழ்க்கையை முழுமையாக கெடுக்க நினைப்பார்கள். சிலர் மற்றவர்களுக்கு நல்லதை கொடுக்க நினைத்துவிட்டு அதன் பிறகு எவ்வளவுதான் நல்லதை கொடுத்தாலும் எப்படியாயினும் நம்மை விட மேலேறி வந்துவிடக்கூடாது, நமக்கு கீழேதான் அவர்கள் இருக்க வேண்டும் என்று எண்ணி விடுவார்கள்.
இது போன்ற எண்ணங்களை கொண்ட மனிதர்களை நீ உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி வைத்து கொண்டிருக்கின்றாய். இவர்களினுடைய எண்ணங்கள், இவர்கள் நினைக்கின்ற விஷயங்கள் என்று எல்லாமே சில நேரங்களில் தவறுதலாக மாறிவிடுகின்றது. என் தங்கமே, இப்படி இவர்கள் உனக்கு செய்து கொடுத்த விஷயங்களினால் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நீ அடைந்திருக்கின்றாய். என் தங்கமே, இன்று அம்மா உனக்கு சொல்கின்ற இந்த வாக்கானது உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற ஒரு உறவினால் உனக்கு மிக பெரிய உதவி ஒன்று கிடைக்கப் போகின்றது. நீ பலரிடம் எதிர்பார்த்தும் உனக்கு கிடைக்காத ஒரு விஷயம் நீ எதிர்பார்க்காத ஒருவரிடத்திலிருந்து உனக்கு கிடைக்கப் போகின்றது. இந்த உதவியை பெற்று கொண்ட பிறகு என் பிள்ளை, நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாற்றத்தை நீ அடைந்து விடுவாய். இந்த மாற்றத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் இனி உனக்கு நடக்கும். என் பிள்ளையே, பல குழப்பமான சூழ்நிலையில் இருந்த உனக்கு நல்ல தெளிவு கிடைக்கும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நீ இனிமேல் கண்ணார கண்டு கொள்வாய். என் தங்கமே, யாரும் உன்னை பற்றி எதுவும் நினைத்து விடாதபடி நீ நல்லபடியாக நல்ல வாழ்க்கையை வாழ்வாய். என் தங்கமே, அதிகப்படியாக இந்த வாழ்க்கையை நேசிக்கின்றவர்கள் எல்லாம் இன்று நிச்சயமாக நல்ல நிலையில் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் கடந்து வந்த பாதையினை நீ எப்படி இருந்தது என்று கேட்பாயானால் அதைவிட கொடுமையான விஷயம் எதுவுமே இருக்காது. எத்தனையோ அடிகளையும் மிதிகளையும் பட்டு, எத்தனையோ தடங்கல்களையும் கஷ்டங்களையும் தாண்டி அவர்கள் நினைத்ததை சாதித்திருப்பார்கள். என் குழந்தையே, நீ சந்தோஷம் இல்லையே என்று நினைக்கும் பொழுது மற்றவர்கள் வாழ்க்கையோடு அதனை ஒப்பிட்டு பார்க்கின்றாயல்லவா? அதே நேரத்தில் என் குழந்தை, மற்றவர்களின் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களையும் நீ சற்று கிளறி பார்த்தால் உனக்கு தெரியும், அடுத்தவர்களை விட நாம் எத்தனையோ சந்தோஷமான வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று. என் தங்கமே, உனக்கு உன் வாழ்க்கையின் மீது அதிகபட்சமான அன்பு இல்லை. அதனால்தான் நடப்பது எல்லாமே உனக்கு தவறாக தெரிகின்றது. உண்மையில் இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு அன்பு இருக்கும் என்றால் என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக கடந்து வருவாய். என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்வாய். இனிமேலாவது இந்த வாழ்க்கையின் மீது அதிக அன்பு வைத்து இந்த வாழ்க்கையை அதிகமாக நேசிக்க தொடங்கு. என் தங்கமே, எல்லாமே நீ நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையாக மாறிவிடும். என் பிள்ளை, இந்த நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு அதிசக்தி வாய்ந்த அற்புதம் ஒன்று நடக்க வேண்டும் என்றால் அது என் பிள்ளை நீ உன் மனதிற்குள் எண்ணுகின்ற விஷயங்களாக மட்டுமே இருக்கப் போகின்றது. நீ எதை நினைத்து இந்த பிரத்யங்கராவை நாடி வந்தாயோ அதையே நான் உன்னுடைய வாழ்க்கையாக மாற்றி கொடுக்கின்றேன். எது வேண்டும், எது உனக்கு நல்லது, எது உன் வாழ்க்கையில் அற்புதத்தை கொடுப்பது என்று நீ மனதார விரும்பி நிற்கின்றாயோ அந்த பேரதிசயத்தை அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிச்சயமாக உனக்கானதாக ஏற்படுத்தி கொடுக்கின்றேன். எல்லாமே உன்னுடைய நல்ல எண்ணங்களை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் புகுத்தி கொடுக்கும். என் பிள்ளை, நீ நம்பிக்கையோடு இந்த பிரத்யங்கராவின் வாக்கினை இத்தனை நேரம் கேட்டிருப்பாயானால் நிச்சயமாக அம்மா சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்தே தீரும். எல்லா காலகட்டத்தையும் கடந்து வந்து விட்டாய். எத்தனையோ கடினமான சூழ்நிலையிலிருந்து என் பிள்ளை நீ மீண்டு வந்து விட்டாய். இனி நடக்கின்ற ஒவ்வொன்றும் உனக்கு அற்புதத்தையும் பேரதிசயத்தையும் மட்டுமே நடத்தி கொடுக்க கூடியதாக இருக்க போகின்றது. யாருடைய வார்த்தைகளோ யாருடைய அன்பிற்கும் என் பிள்ளை அடிபணிந்து நிற்காமல் உனக்கு உண்மை என்று எது தோன்றுகின்றதோ அதன் மீது மட்டும் நீ அன்பு செலுத்து. நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற சந்தோஷங்கள் எல்லாமே இனி
உன்னை தேடி உன் கைகளில் வந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்றுமே உன் வாழ்க்கையில் இந்த பிரித்யங்கரா நல்லபடியாக வழிநடத்தி கொண்டு செல்வேன் என்பதனையும் மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, இந்த பிரித்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக கிடைக்கும்.